போக பொருளாக ஆகிக் கொண்டிருக்கின்றார்கள் பெண்களை. எதுக்கெல்லாம் பெண்களை போக பொருள் ஆக்குறாங்க பாக்குறோமா இல்லையா? விளம்பரத்தில் எடுத்துக்கிட்டா ஒரு கம்பி விளம்பரங்க, கட்டடத்துக்கு வைக்கக்கூடிய கம்பிக்கு பொம்பளை விடுறாங்க. பொம்பளை விட்டு மச்சான்ஸ் மறந்துடாதீங்க இந்த கம்பிய. எதுக்கு வர்றா? இந்த பெண்ணைய நீ ஆபாசமா காட்டுற, வீடு கட்டுறவங்கள அவனுக்கு அந்த பொம்பளைக்கு மச்சானா? மச்சான் மறந்துடாதீங்கன்னா நான் சொல்றேன் இந்த கம்பிக்கு கேரண்டி. இவங்கள நாளைக்கு கட்டடத்தை கட்டி கொடுக்க போறாங்க. அப்ப இப்படி வைக்கிறத பாக்குறோம். அதே மாதிரி ஒரு சம்பந்தம் இல்லாத ஆண் பெண்களுடைய சம்பந்தமே இல்லாம இருக்கும். அத்தகைய விஷயங்களுக்கெல்லாம் பெண்கள் அனுப்பி பெண்கள் அப்படியே ஒரு கவர்ச்சி பொருளா எல்லாத்திலையும் பாருங்க. கார் அறிமுகப்படுத்துறேன்னு சொல்லுவாங்க. கார் அறிமுகப்படுத்துறாங்கன்னா காரை காட்டு. எதுக்கு 2 பொம்பளை நிப்பாட்டுற அந்த இடத்துல போய் அரைக்குறையா பொம்பளைகளை நிப்பாட்டி நாங்கள் புது கார் அறிமுகப்படுத்துறோம் போக பொருளாக்குறீங்களா? இதைத்தானே கூடாதுன்னு சொல்றோம். அவங்க என்ன உங்களுடைய அந்த காம இச்சைகளுக்கு இவங்க தீனியா? ஏன் இந்த மாதிரியான வேலையை செய்றீங்க? இந்த மாதிரி எந்த அளவுக்குன்னா அந்த மேற்கத்திய நாட்டில் ஒரு நாட்டில் அந்த சவப்பெட்டி செஞ்சு கொடுக்கிற கம்பெனி இருக்குல்ல, சவப்பெட்டி செஞ்சு கொடுக்கிற கம்பெனி சவப்பெட்டி விளம்பரம் பண்றாங்க. சவப்பெட்டியை தூக்கி வச்சுக்கிட்டு பொம்பளை நிக்கிறா. பொம்பளை அரைகுறை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு 2 பீஸ போட்டுக்கிட்டு சவப்பெட்டியை புடிச்சுக்கிட்டு சவப்பெட்டி வாங்குன்னு சொல்லிக்கிட்டு, இதுக்கு எதுக்கு சவப்பெட்டி எதுக்கு பொம்பளை? இதுக்கு எதுக்கு பொம்பளை விடுற? அவ பெண்கள் அந்த அளவுக்கு போக பொருள் அவங்களுக்கு. பெண்களை இந்த மாதிரி போக பொருளாக்குவீங்களா? அப்ப இது உரிமை நினைச்சுக்கிறாங்க பெண்கள். இது உரிமை கிடையாது. உங்களை அவங்களுடைய போதைக்கு போதை பொருளா பயன்படுத்துகின்றார்கள், போக பொருளா பயன்படுத்துகின்றார்கள். இதை பெண்கள் கண்டிக்கணும். மாதர் சங்கம் என்ற பெயர்ல செய்யறாங்களா இல்லையா? என்ன செய்யறாங்க? ஏதாவது ஒரு ஆபாச போஸ்டர் ஒட்டிருந்தாங்கன்னு வைங்க, இவங்க போய் அந்த ஆபாச போஸ்டருக்கு தார் பூசுறாங்க. ஏன் பூசுறீங்க தெரியுதா இல்லையா? நம்மளை போக பொருளா பயன்படுத்துறாங்க. அதாவது படங்கள்ல டான்ஸ் ஆடுறத பார்ப்போம். ஹீரோ வருவாரு, ரஜினிகாந்த் வர்றாருன்னு உள்ள தொப்பி போட்டிருப்பாரு, ஃபுல் ஹேண்ட் சட்டை, ஃபுல்லா ஃபேன் சட்டை போட்டுக்கிட்டு அவர் ஆடுவார். பக்கத்துல ஆடக்கூடிய அந்த பொம்பளையை பாருங்க, அதுக்கு அரக்கால் பாடையோட இன்னும் கம்மியான ட்ரெஸ்ஸை போட்டு ஏன் ஆட விடுற? பெண்களை போக பொருள் ஆக்குறியா இல்லையா? பெண்களை போக பொருள் ஆக்குறீங்கல்ல, இப்படி பெண்களை கேவலப்படுத்தாதீங்க. இதுதான் இஸ்லாம் சொல்லுது. இப்படி பெண்களை அவங்களை அடிமைப்பட, இப்படி அவங்கள ஆபாசமா காட்டி அவங்களை இழிவுபடுத்தக்கூடிய வேலையை செய்யக்கூடாது. அவங்கள கண்ணியமா பாருங்க, அவங்க கண்ணியமாக பார்க்கப்பட வேண்டியவர்கள் என்று சொல்லி இஸ்லாம் அவர்களுக்கு கண்ணியத்தை வழங்குகின்றது. மற்ற ஆளுகள்லாம் போக பொருளா பெண்களை பார்க்கக்கூடியதை பார்க்கிறோம். இதுதான் அதே மாதிரி கல்வி உரிமை மறுக்கப்படுதுன்னு சொல்றாங்க. கல்வி உரிமை மறுக்கப்படுதுன்னா முதல்ல விளங்கிக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இப்ப இங்கெல்லாம் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. இங்க உள்ளதுல படிச்சது எத்தனை பேர்னு கேளுங்க. எத்தனை பேர் காலேஜுக்கு போயிருக்கீங்க அப்படின்னு கேளுங்க. காலேஜுக்கு போன ஆண்கள் இருக்க மாட்டாங்க முஸ்லீம் சமுதாயத்தில். காரணம் என்னன்னா, கரெக்டா 10ஆம் கிளாஸ் முடியும். 10ஆம் கிளாஸ் முடிஞ்ச உடனே பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாட்டுக்கு பார்சல் பண்ணி அனுப்பி விட்டுருது. அப்புறம் எப்படி அவன் படிப்பான்? படிக்க மாட்டான். இந்த மாதிரி இருக்கிற ஆளுகளுக்குள்ள வெளிநாட்டுக்கு ஒட்டகம் வைக்கிறது, வெளிநாட்டுக்கு போய் பயங்கரமான வேலை எதுவும் பாக்குறாரா அப்படின்னு பார்த்தா அங்க போய் கக்கூஸ் கழுவுற வேலை வைக்கிறது, அங்க போய் ஒட்டகம் வைக்கிறது, ஒட்டகத்துக்கு ஒட்டகம் இது பண்ணக்கூடிய அந்த சாணங்களை எல்லாம் அள்ளி போடுறது வேலை. அதே மாதிரி அங்க போய் பறவை வளர்க்குற வேலை. என்னங்க கையெல்லாம் ஒரே புண்ணா வந்துருக்கீங்க, வெளிநாட்டுக்கு போயிட்டு வளர்க்குற பறவை கொத்தி பிடிச்சு என்ன பறவை வளர்க்குறீங்க? ராஜாரி பறவை, அதை நிறைய விற்கிறாங்க, அதை வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். வெளிநாட்டுக்கு போயிட்டு வரும்போது வெறும் செண்டா எடுத்துட்டு வருவாரு. என்னங்க இவ்வளவு செண்டு எங்க கிடைச்சு? நான் வேலை பார்க்குற இடத்துல எனக்கு கொடுத்தாங்க. என்ன வேலை பாக்குறீங்க? கக்கூசு கழுவுற வேலை பாக்குறேன். கக்கூசு கடிக்கிறதுக்கு செண்டு போட்டு வச்சிருப்பாங்கல்ல, அதையெல்லாம் இவங்க பாக்கெட்ல கூட கொண்டு வர்றது. இங்க சூப்பர் சென்டுன்னு சொல்லிட்டு இங்க கொடுக்குது. எத்தனை பேரை பாக்க அதிலே பார்த்தோம்னா டாய்லெட் யூஸ் ஒன்லி எழுதி வச்சிருப்பாங்க. அதை எடுத்துக்கிட்டு மேல அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரிதான் எங்க சமுதாயத்தில் உள்ள ஆண்களே இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது பெண்கள் எப்படி படிப்பாங்க? சம்பாதித்து இந்த வீட்டை நிலைநிறுத்தக்கூடிய, நாட்டை நிலைநிறுத்தக்கூடிய ஆண்களே படிக்கலையே.
அப்புறம் எப்படி பெண்கள் படிப்பாங்க? இதுதான் எங்களுடைய சமுதாயத்தினுடைய நிலைமையா இருக்கிறதுனால கல்வியெல்லாம் வந்து திட்டமிட்டுலாம் இது பண்ணல. மலாலாவை பத்தி கேட்டாரு. மலாலான்றது வந்து ஒரு மாயையாக அப்படி உருவாக்கப்பட்டு விட்டாரு. இந்த மாதிரி வந்து சுட்டுட்டாங்க, இது பண்ணிட்டாங்க என்று சொல்லி மீடியாக்கள் பண்ண வேலை. அதெல்லாம் வந்து படிப்பு உரிமைலாம் வந்து கல்வி உரிமையெல்லாம் வந்து வழங்கப்பட்டிருக்கின்றது, படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆண்களே படிக்காத நிலைமையில வந்து பொம்பளைங்களை எப்படி படிக்க வைக்கிறது அப்படின்ற அடிப்படையில் வறுமை ஒரு காரணம். எல்லாம் வந்து கீழ்த்தட்டில் இருக்கிறாங்க, எல்லாம் வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கும் பொழுது படிப்புக்கு அனுப்பக்கூடிய நிலைமையில இல்ல இந்த சமுதாயம். இந்த இடஒதுக்கீடு இப்போ 3% கிடைச்சிருக்கு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே முன்னேறி வந்துகிட்டு இருக்கிறோம். அப்படி ஆண்கள் படிக்க வச்சா பெண்களையும் தன்னால படிக்க வைப்பாங்க. என்ன இந்த சம உரிமை தர்றன்ற பேர்ல பெண்களை வந்து போக பொருளாக்கி அவங்கள வந்து கேவலப்படுத்தாதீங்க. இஸ்லாம் இதை சொல்லு. சம உரிமைன்னா வந்து அவங்களுக்கு வந்து அவங்க செய்யக்கூடிய நல்ல அமல்கள் நற்செயல்கள் இருக்குல்ல, அதுக்கு இறைவன் வழங்கக்கூடிய கூலியில வேறுபாடு கிடையாது. நான் தொழுகை நடத்தினேன், நான் தொழுகிறேன்னு வைங்க, எனக்கு எவ்வளவு நன்மை இறைவன் வழங்குவாரோ அதேதான் ஒரு பெண்மணி தொழுதாலும் நன்மை. ரெண்டுக்கும் நன்மை கூலியில சமமானவர்கள் தான். அதுல எந்த பாகுபாடும் கிடையாது. என்னன்னா உடற்கூறு அடிப்படையில் அவங்களுடைய உடல் பலவீன அடிப்படையில ஏற்றத்தாழ்வு இருக்கிறத ஒத்துக்கிறாங்களா இல்லையா? இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிறீங்களேன், ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்ல முடியுமா? எதுல அவங்க கூடயோ பெண்களை விட சில விஷயங்கள்ல ஆண்கள் வந்து சிறப்பிக்கப்பட்டிருக்கின்றார்கள், அதை ஏத்துக்கிட்டு போயிட வேண்டியதுதான். ஆண்களை விட சில விஷயத்துல பெண்கள் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கின்றார்கள், அதை ஏத்துக்கிட்டு போயிட வேண்டியதுதான். ரெண்டு ஜமம் சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது பகுத்தறிவுக்கு ஒப்பானதும் கிடையாது. இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஆம்பளை ஒருத்தவன் இருக்கான், அவன் வந்து ஒரு பொம்பளை இடிச்சுட்டான்னு வைங்க, அந்த ஆணை வந்து கண்டிக்கணும். அவன் சொல்றான், பதிலுக்கு அந்த பொம்பளை என்ன இன்னொரு தடவை இடிக்க சொல்லு அப்படின்னு சொன்னா என்ன செய்வோம்? இடிச்சா அந்த பெண்மணிக்கு தான் பாதிப்புன்னு தெரியுதா இல்லையா? நான் உன்னை உரசுனேன் இல்லை, அந்த மாதிரி என்ன நீ உரசு அப்படின்னு சொன்னா பெண்ணுக்கு தான் பாதிப்புன்னு விளங்கி வச்சிருக்கோம். அப்ப தெரியுதா இல்லையா? அதே மாதிரி இப்ப வந்து ஒலிம்பிக்கே வைக்கிறாங்க. ஒலிம்பிக்ல என்ன ஆம்பளை பொம்பளை ஒன்னாவா ஓட விடுறான்? தெரியுதா இல்லையா? ஆம்பளைக்கு தனி ஓட்டப்பந்தயம், பெண்களுக்கு தனி ஓட்டப்பந்தயம். தெரியுதா இல்லையா? சமம் கிடையாது, ரெண்டு பேரும் வித்தியாசம். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே மாதிரியாவா சீட்டு பக்கத்துல போட்டு வச்சிருக்கிறாங்க பஸ்ல? பெண்களுடைய இடத்துல போய் ஏதாவது ஒரு ஆம்பளை உட்கார்ந்தா ரகலை ஆகி போயிடுது. எப்படி பெண்கள் இடத்துல நீ உட்கார்ந்த எந்திரி, பெண்கள் போட்டிருக்கா இல்லையா? கண்டக்டர் இறக்கி விட்டுறாரு கீழே, எந்திரிக்க சொல்றாரா இல்லையா? காரணம் என்ன? ஆண் பெண்ணு சொன்னா ரெண்டு பேரும் ஒன்னா உட்கார வேண்டியதுதானே? ஏன் வித்தியாசத்தை விளங்கி வச்சிருக்கோம். அதே மாதிரி ஆணும் பெண்ணும் சமம், ரெண்டு பேருக்கும் ஒரே டாய்லெட் போ அப்படின்னு சொல்றாங்களா? ஆணுக்கு தனி டாய்லெட், பெண்ணுக்கு தனி. காரணம் என்ன? இவன் டாய்லெட்டுக்குள்ள போனாலும் ஏதாவது சேட்டையை பண்ணி விட்டுருவான். இவனை போய் வரிசையில பெண்களோட நிப்பாட்ட விட்டோம்னா சேட்டை பண்ணிடுறான். அதனால இவனுக்கு தனி, அவனுக்கு தனி. தெரியுதா இல்லையா? ரெண்டு பேரும் வரிசை. பெண்களுக்கு தனி வரிசை கொடுங்க. ஏன் நான் ஆம்பளையோட ஏன் எங்களை நிப்பாட்டுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க பெண்களை. ஏன் தனி வரிசை? ஒரே வரிசையில விட்டா இவன் சேட்டையை காட்டுவான், இவன் வந்து வரிசையில நிக்க மாட்டான், வேற வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பான். அப்ப ரெண்டு பேரும் தனி வரிசை. ரெண்டு பேரும் வந்து கிரிக்கெட் விளையாடுறது, உலக சாம்பியன் கிரிக்கெட் போட்டி அப்படின்னு வச்சாலும் ஆண்களுக்கு தனி சாம்பியன்ஷிப், பெண்களுக்கு தனி சாம்பியன்ஷிப். பாக்குறோமா இல்லையா? ஏன் இவனை ரெண்டு பேரையும் வந்துகிட்டு ஒன்னா விளையாட விட்டோன்னு வைங்க, ஆம்பளை பொம்பளை விளையாட விட்டா ஒரு அடி அடிப்பான் பால. இவன் போய் கேட்ச பிடிச்சவனே பொம்பளையை கட்டிப்பிடிக்க ஓடி போயிட்டானா பஞ்சாயத்து ஆகிடும். அப்படின்னும் பொழுது இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் வந்துடக்கூடாது. இவன் வந்து எதாவது ஒரு ஆளை போல்ட் ஆகினோடனே உடனே கட்டிப்பிடிக்க தான் ஓடுவாங்க. இந்த பஞ்சாயத்து எல்லாம் வந்துடக்கூடாதுன்றதுனாலதான் சுதாரிச்சுக்கிட்டு ஆம்பளை தனி டீமு, பெண்கள் தனி டீமு. ஒலிம்பிக்கா இருந்தாலும் தனித்தனியா தானே போடுறீங்க. சமம்ன்றது இல்லைன்னு தெரியுதுல. இல்லாத ஒரு விஷயத்த நானும் சமம் அப்படின்னு சொன்னா அது சரியில்லை, அது சரியா வராது. நடைமுறைக்கு ஒவ்வொரு வாதத்துக்கான சரியா இருக்கலாம். சம உரிமை, நானும் வேலைக்கு போவேன், நானும் சம்பாதிப்பேன். வேலைக்கு போற இடத்துல என்னென்ன நடக்குது பாக்குறோமா இல்லையா? அந்த சென்னை கமிஷனர் வந்து வேலைக்கு போகக்கூடிய பெண்களை எல்லாம் கூப்பிட்டு என்னென்னலாம் பிரச்சனை இல்லாம அனுபவிக்கிறீங்க கொஞ்சம் சொல்லுங்கம்மான்னு கேட்கிறாரு. கேட்டா கண்ணீர் வெடிச்சு அழுவான். சொல்றாங்க, இவங்க தொல்லை 3 பேருடைய தொல்லைகள், 3 விதமான தாக்குதல்கள்.
3 விதமான வெவ்வேறு தாக்குதலை நாங்கள் அனுபவித்துக் கொண்டே செத்து செத்து பிழைக்கிறோம் டெய்லி. என்னன்னா, வீட்டை விட்டு கிளம்புறதுல இருந்து பஞ்சாயத்து ஆரம்பமாகும். வீட்டுல நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டா புருஷங்காரன் பாக்குறான், என்னடா ஜோடிச்சுட்டு எங்கடி போற அப்படின்றான். கணவனுடைய சந்தேக பார்வை, அதுக்கு நாங்கள் ஆளாகின்றோம். ஆளாகிட்டு பஸ்ல ஏறுறோம். ஆபீஸ் போறதுக்கு பஸ்ல ஏறினா அங்கே இடி ராஜாக்களுடைய தொல்லைகள் தாங்க முடியல. எப்படா டிரைவர் பிரேக் போட மாட்டாரான்னு ரெடியா நிக்கிறாங்க. ஒரு பிரேக் அடிச்சோன்னு வேகமா மேல விடுறாங்க, இடிக்கிறாங்க, தொந்தரவு பண்றாங்க. சரி, கணவனுடைய சந்தேக பார்வையை கடந்து இடி ராஜாக்களுடைய தொல்லைகளை கடந்து நேரா ஆபீஸுக்கு போனா உயர் அதிகாரிகள் ஒரு மாதிரி பாக்குறான். உயர் அதிகாரிகளுடைய காம பார்வைக்கு நாங்க ஆளாக வேண்டி இருக்கு. ஏன் இவ்வளவு சிரமப்படுறீங்க? நீங்க எந்த அளவுக்குன்னா, அந்த பெண்கள் தனித்திருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா உடனே வேலையை காட்டிடுவாங்க. தெரியுதா இல்லையா? அப்புறம் சம உரிமைன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆண்களால செய்யக்கூடிய கடுமையான வேலைகளை பெண்களால செய்ய முடியாதுன்னு தெரியுதா இல்லையா? அவங்களால தொடர்ச்சியா அவங்களுடைய உடல் ரீதியாகவும் மாதவிடாய் ஏற்பட்டு அவங்களுக்கு பலவிதமான இன்னல்கள் ஏற்படும். அப்படின்னும் பொழுது மாதவிடாய் ஏற்படக்கூடிய நேரத்தில் அவங்க எப்படி அந்த மாதிரியான விஷயங்களை செய்ய முடியும்? உடல் ரீதியா பலவீனம் அடைஞ்சிருவாங்க. பலவீனர்களுக்கு உண்டான வேலையை கொடுக்க வேண்டியதுனால அதை விட்டுட்டு நீங்களும் நானும் ஜமம்னு சொல்லி அவங்கள போய் மூலத்தை கூட்டா சரி வருமா? எப்படி சரி வருவாங்க? ஒரு ஆம்பளை அவனுடைய உடல் ரீதிக்கு உடல் வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி அவன் வேலை பார்க்கறான். பெண்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க குடும்பத்தை கவனிச்சு குழந்தைகளை பாசத்தோட அரவணைச்சு இந்த மாதிரியான வேலையெல்லாம் அவங்களுக்கு கொடுத்து அவங்க எதுல டேலண்டோ அதுல அவர்களை பயிற்றுவிக்காம அவங்கள கொண்டு போய் வேலைக்கு அனுப்புறீங்க. அவங்க குழந்தைய பெற்றுக்கிட்டு தாய்ப்பால் கொடுக்க முடியலங்க. பெத்த குழந்தைய வீட்டுல போட்டுட்டு அந்த பெண்மணி போய் வேலை பார்க்கிறா. வேலை பார்த்தா வேலை பார்க்கிற இடத்துல பால் இல்லாம குழந்தை வீட்டுல ஏங்கி அழுது கொண்டிருக்கின்றது. இந்த பெண்மணி பால் கொடுக்க முடியாம ஆபீஸ்ல போய் உட்கார்ந்து இருக்கிறார். பால் கட்டி கொண்டு எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். அந்த தாயிடத்துல போய் கேட்டாலும் அவருடைய வலியும் வேதனையும். அப்படின்னும் பொழுது இவ்வளவு பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது ஏன் சமம்னு ஏன் போட்டு தேவையில்லாத சொல்றீங்க? எதுல யார் டாப்ல இருக்காங்களோ அதை அவங்களுக்கு ஒதுக்கி விட்டு போக வேண்டியதுனால. அப்படின்னும் பொழுது ஆண்மகன் தான் பெண்களுக்கு செலவிடணும், பெண்ணுக்கு தேவையான அனைத்தையும் ஆண் ரெடி பண்ணி கொடுக்கணும் என்று இஸ்லாம் சொல்லி பெண்களை அப்படி கண்ணியப்படுத்துது. சமம்னு சொல்லிட்டு வெற்றி சிந்தாந்தம் பேசி பெண்களை அவங்களுக்கு சிரமத்துக்கு மேல இன்னும் சிரமத்தை கொடுக்க இஸ்லாம் விரும்பவில்லை. இதுதான் அந்த பெண்ணுரிமையை பற்றி இஸ்லாமுடைய கருத்து.